இந்தியா ஒரு செக்யுலர் ஸ்டேட், நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லி என்னோட பொள்ளாச்சி ஃப்ரெண்ட் ஃபயாஸ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாப்படி அவருக்கும் மற்றும் என் கிறிஸ்தவ தோழர்களுக்குமான ஒரு விளக்க உரைதான் இது. இந்தியா செக்யுலர் ஸ்டேட்னு அன்னைக்கு ஆண்ட கட்சி தான் அறிவிச்சதை தவிர எந்த மக்களோட உணர்வை கேட்டு அவங்க சென்சஸ் எடுக்க கிடையாது. பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் ஸ்டேட்டா அறிவிக்கும் போது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்தியா ஒரு அட்லீஸ்ட் செக்குலர் இந்துத்துவா கண்ட்ரின்னு அறிவிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இருக்கிறது இது ஒரே ஒரு மண்ணு தான். ஆஸ் ஐ செட், இங்க அன்னைக்கு செக்குலர் இந்து ஸ்டேட்டா அறிவிச்சிருந்தீங்கன்னா மத மாற்றங்கள் பெரிய அளவில் நடந்திருக்காது. இந்த மத மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் ஃபண்டோட ஃபண்டிங் தான் மெயின் பேஸ். அதை தாண்டி இந்து மக்கள் ரொம்ப செக்குலர். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க முருகனை வழிபடுற அளவுக்கு இயேசுவையும் வழிபடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஜொரன்னு வந்தா தர்கால போய் மந்திரிச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அக்கறை உண்டு, உணர்வு உண்டு. ஆனா அதே கிறிஸ்டியனோ இல்ல ஒரு முஸ்லீமோ இந்து கடவுளோ இல்ல இந்து மதத்தையோ பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுறது இந்த இதுல ஒரு 1% கூட இருக்க மாட்டாங்க. அப்போ யார் செக்குலர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்து பீப்புள் ஆர் வெரி செக்குலர். நானும் படிச்சது கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ல தான். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் என் கடையில இயேசு வச்சு நான் டெய்லி கும்பிடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேல ஈடுபாடு உண்டு. அதே ஈடுபாடு மற்றவங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். என்னோட கிறிஸ்தவர் நண்பர் ஒருத்தர் நான் திருப்பதி லட்டு கையில கொடுத்தேன், வாங்க மாட்டேன்ட்டார். என்னோட முஸ்லீம் ஸ்டாஃப் ஆயுத பூஜைக்கு தீபாராதனை எடுக்க மாட்டேன்ட்டார். அந்த அளவுக்கு அவங்க மதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்துக்கள் அப்படி கிடையாது. எங்களோட இந்த சாஃப்ட் கார்னரை வச்சே நிறையா பேர் பணத்தை காட்டி, காதலை காட்டி, இயலாமையை காட்டி, இல்லை ஹெல்த்தை காட்டி ஏதோ ரூபத்தில் நிறையா பேரை மதமாற்றம் செஞ்சுருக்கீங்க. அதில் முக்கியமான பங்கு ஃபாரினோட டைரக்ட் ஃபண்டிங். அதை தான் பிஜேபி அரசாங்கம் உடைக்க நினைச்சது. அதை கொண்டாந்துச்சு. இந்த விட ஸ்ட்ரிக்டாக கொண்டாட போது அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா முஸ்லீம்களுக்கு பல நாடுகள் உண்டு, கிறிஸ்டியானிட்டிக்கு உலகமே உண்டு. இந்துக்களுக்கு இந்தியா தான் மெயினான ஒரு பூமி. இந்த கர்ம பூமியை இந்துத்துவா கண்ட்ரி அறிவிக்கிறது எந்த தவறுமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு 15 வருஷத்துல கர்வாப்சின்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்தாங்க. அதை கூட அவங்க செயல்படுத்தலை. அதுக்கு கூட நீங்க பாராட்டு தெரிவிக்கணும். இங்க கிறிஸ்டினா வாழவும் முஸ்லீமா வாழறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அடுத்தவங்களை மாத்தி இந்த மதத்தை வளர்த்து போறீங்கன்றதுல மட்டும்தான் பிரச்சனை. அதை மட்டும் உணர்கள் என் தோழர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.